Hey guys, welcome back to my channel. I am Ashok Kumar. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணதில் நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா த காம்ரேட்ஸ். காம்ரேட்ஸ் மீன்ஸ் கூட்டாளிகள். ஆக்சுவலாக இது வந்து நண்பர்கள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் பார்ட்னர்ஸ்னு சொல்லுவோம்ல. ஸோ கூட்டாளிகள், ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒன்றா சேர்ந்து நிற்கிறவங்க, அந்த மாதிரி கூட்டாளிகள்னு சொல்லிட்டு இந்த டைட்டில் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இந்த கதையை எழுந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நதீன் கார்டினர். அண்ட் இவர் வந்து எங்கேருந்து வராருன்னா ஜோசன்பர்க்கு தான் இவரோட சொந்த ஊர். அண்ட் இவர் வந்து இவருன்னு இல்லை, இவங்க ஆக்சுவலாக இவங்க ஒரு ஃபீமேல். ஸோ இவங்க வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஏழை பணக்காரங்க பாகுபாடு, அப்புறம் சமூகத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைங்க, இதெல்லாம் வந்து ரொம்பவே உன்னிப்பாக கவனித்து அவங்க நிறைய எழுதியிருக்காங்க. அவங்க வந்து அதுக்கு தீர்வாக சொல்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்கிட்ட அன்பு, மனுஷங்க ஒவ்வொருத்தர் காட்டுற அன்பு, அக்கறை, அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை, ஏழை பணக்காரன்ற பாகுபாடு, அப்புறம் சமூகத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்குற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் அப்படின்ட்டு இவங்க வந்து ரொம்ப உறுதியாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்டு இவங்களை பற்றி இன்னும் சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த 3 பாயிண்ட் நான் சொன்னது போதும். அண்டு இதில் இருக்க கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொதல் கேரக்டர் வந்து மிஸ்ஸஸ் டெல்ஃபோர்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது கேரக்டர் வந்து டமிலான்னு தெரியல. ஸோ இந்த ப்ரொனன்சியேஷன், ஸோ டமில்னே நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா டுமில் சொன்னால் நல்லா இருக்காது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பர்சன். இவங்க மிஸ்டர் டெல்ஃபோர்டுன்றவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ஒயிட் பர்சன். அண்டு இவங்க அந்த டமில்ன்றவர் வந்து ஒரு பிளாக் பர்சன் சொல்கிறாங்க. அண்ட் இவர் கூட வந்து 3ஆவது நம்ம பார்க்குற கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டமில்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த டமில்ன்ற இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கதைப்படி என்ன நடக்குதுனாக்கா, இவங்க வந்து ஒரு காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. காலேஜுன்னு இல்லை, அந்த இடத்துல அமெரிக்காவெலாம் ஸ்கூல்னே சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க. ஸ்கூலில் படிச்சுட்ருக்க டைமில் வந்து நம்ம இங்கே பார்க்குறோமே, நம்ம மாணவர்கள்லாம் சேர்ற சில சங்கங்கள் மாதிரி இருக்குமே, எஸ்எஃப்ஐ, ஸோ அகில இந்திய மாணவர்கள் சங்கம், அந்த மாதிரிலாம் அவங்களும் வந்து அங்கே சேருவாங்க. ஸோ இவங்க வந்து எதில் சேர்ந்துருக்காங்க பார்த்திங்கன்னா, யூத் காங்கிரஸ்ன்ட்டு அப்படி சொல்லிட்டு ஒன்றில் சேர்ந்துருக்காங்க. ஸோ சேர்ந்தவங்க வந்து இவங்க வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஸோ அங்கே வந்து அமெரிக்காவெலாம் எப்பவுமே அடக்குமுறை, கருப்பினத்தோர் மேலே அடக்குமுறை வந்து ரொம்பவே முன்னாடி வந்து ரொம்பவே அதிகமாக நடந்துருந்து, இப்போயும் அங்கங்கே நடந்துன்னு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து இவங்க வந்து அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஸோ அப்படி நடத்தின போது காலேஜ் நிர்வாகம் என்ன பண்ணிடுச்சுனாக்கா, இவங்க வந்து வேணும்னேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பொலிட்டிக்கலில் ஈடுபடுறாங்க. படிக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் தேவைதானா, மற்றவங்க போராடினா பரவாயில்ல, மற்ற கருப்பினத்தர்கள் வந்து போராடினா பரவாயில்ல, இவங்க ஸ்கூல் படிக்கிற டைமில் இவங்களுக்கு எதுக்கு இந்த போராட்டம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நீக்கிட்டாங்க ஸ்கூலை விட்டு. ஸோ இதனால் வந்து இவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒன்று என்னன்னாக்கா, இவங்களோட யூத் காங்கிரஸோட ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று ஒரு ரொம்ப தூரம் தள்ளி, அதாவது இப்போ சென்னையில் இருக்கவங்க திருநெல்வேலி போகணுன்னு வச்சிங்களா, அந்த மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸில் நடக்குது. ஸோ இவங்க அதுக்காக போகிறாங்க. போகும்போது அவங்களால வந்து டைமுக்கு அந்த கான்ஃபரன்ஸுக்கு போக முடியல. ஸோ டைமுக்கு அந்த கான்ஃபரன்ஸ் போக முடியாதனால அவங்களால ஒழுங்காக அங்கே யாரையும் போய்ட்டு அந்த கான்ஃபரன்ஸில் இருக்கிற அவங்களோட யூத் காங்கிரஸோட அஃபிஷியல்ஸையோ, ஹையர் அஃபிஷியல்ஸையோ, இல்லை மற்றவங்களே யாரையும் மீட் பண்ண முடியல. ஸோ மீட் பண்ண முடியாத அந்த சூழ்நிலையால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃப்ரீ சாப்பாடு, அதாவது இப்போ கான்ஃபரன்ஸ் வராங்கனாலே அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக சாப்பாடு போடுறது, நம்ம ஊரில் பார்க்குற கோட்டரும் கோழி பிரியாணி கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி அவங்களுக்கும் என்ன கொடுப்பாங்க. ஸோ அந்த உணவு எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ ரொம்பவே பசியாகவும் இருக்காங்க. திரும்பி பார்த்து அவங்க கையில் வழியும் தெரில, காசும் அவ்வளோக்கா இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ என்ன பண்ணுறதுடா அப்படின்னு தெரியாமல் இவங்க வந்து ரொம்ப முழிச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் அந்த கான்ஃபரன்ஸுக்கு வந்த ஒருத்தவங்க வந்து மிஸ்ஸஸ் டெல்ஃபோர்ட் அப்படின்றவங்க வந்து இவங்களை வந்து பார்க்குறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு நர்வஸான ஸ்டேட்ஸில், இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நர்வஸான ஸ்டேட்ஸில் ரொம்பவே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப சோகத்தில் இருக்கிறத அவங்க வந்து பார்க்குறாங்க. காரில் ஏறி இவங்க உட்காரும்போது இவங்க பின்னாடி இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு இவங்களை வந்து கூப்பிட்றாங்க, வாங்க என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோம். அவங்க வந்து யோசிக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு பிளாக் பர்சன், இவங்க வந்து ஒரு ஒயிட் பர்சன், இதில் கூட யாருன்னா சொல்லுவாங்களே, ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அப்படிலாம் நினைக்கிறாங்க. சொன்னோன்னே மிஸ்ஸஸ் டெல்ஃபோர்ட் சொல்கிறாங்க, பரவாயில்ல வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்க, நீங்கள் ரொம்ப பசியாக இருக்கீங்கன்னு தெரியுது, வாங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் வார்த்தை கூறுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே இவங்கெல்லாம் கிளம்பி மிஸ்ஸஸ் டெல்ஃபோர்ட் கூட அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. பார்க்கும்போது நிறைய இந்த அருங்காட்சியக பொருட்கள், நிறைய சிலைங்க, நிறைய படங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட கலைநயமான பொருட்கள்லாம் நிறையவே இருக்குது அவங்க வீட்டில். ஸோ ஆன்டிக்யூ, முக்கியமாக வந்து அங்கே ஒரு லயன் ஸ்கல்ப்டர் இருக்குது, அதாவது சிங்கத்தோட சிலை ஒன்று இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ரொம்ப கலைநயமாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொல்லவே மிஸ்ஸஸ் டெல்ஃபோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா,
அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெட்டு, மில்க்கு இந்த மாதிரி சில விஷயங்கள். ஏன்னா அவங்ககிட்டயும் சாப்பாடு அவ்வளோவா டைமில் அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களால ப்ரிப்பேர் பண்ணவும் முடியாது. அதாவது ஒரு குழுவினராகவே வந்திருக்காங்க. டமீல் மட்டும் இல்லை, டமீல் வந்து அந்த யூத்ஸோட அந்த இளைஞர்களோட தலைவன். ஸோ ஒரு குரூப்பாக வந்திருக்காங்க. ஸோ அத்தனை பேருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் சாப்பாடு செய்ய முடியாதுன்ற காரணத்தினால மில்க்கு, ப்ரெட் இந்த மாதிரி இருக்கிற பழங்கள், ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்து சாப்பிட வைக்கும்போது இவங்க கேட்குறாங்க, என்னாச்சு, இப்படி என்ன நடந்தது, எதனால் நீங்கள் இப்படி ஸ்கூலை விட்டு உங்களை இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது டமீல் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு யூத் காங்கிரஸில் இருக்கோம். ஸோ எங்களை வந்து இந்த மாதிரி போராட்டம் ஒன்று நாங்கள் நடத்தினோம். ஸோ போராட்டம் நடத்தின போது எங்களை வந்து இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு வந்து இதில் படிக்க விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ மிஸ்ஸஸ் டெல்ஃபோர்டு வந்து பார்க்குறாங்க, ஆல்ரெடி சோகமாக இருந்தவங்கள நம்ம பழைய விஷயங்கள்லாம் கிண்டி மறுபடியும் சோகமாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை டைவர்ட் பண்ணதுக்காக என்ன கேட்குறாங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த சிங்க சிலை, ஸ்கல்ப்டர் ஆஃப் லைன், ஸோ அதை பார்த்துட்டு இது வந்து எப்படி இருக்குது சொல்லுங்கள், இது எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதை பற்றி கொஞ்சம் விவரித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழுவினரோட அந்த இளைஞர்களோட தலைவன் டமீல் இருக்கான்ல, ஸோ அவன் இருந்துட்டு சொல்கிறான், இல்லை இது வந்து எங்களுக்கு இது மேலே ஒன்றும் இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது வந்து நாங்கள் ஒன்றும் அவ்வளோக்கா கவனிக்கவும் இல்லை, இது எங்களுக்கு பிடிக்கவும் இல்லை. எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னாக்கா, நாங்கள் யார் எவருன்னே தெரியாது, எங்களை வந்து மொத்தமாக இருக்கிற குழுவினரை உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வந்து எங்களை நம்பி, அதுவும் ஒரு பொண்ணு அவங்க அத்தனை பாய்ஸையும் கூட்டின்னு வந்து வீட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்கனாக்கா அது எந்தளவுக்கு தைரியம் இருக்கணும். ஸோ எங்களை நம்பி, எங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்து கூட்டின்னு வந்தீங்க, எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, பசிச்ச வயிற்றுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க. அண்டு இதுதான் வந்து எங்களுக்கு பெருசாக தெரியுது, இதுதான் வந்து எங்களுக்கு வேணும். இந்த மாதிரி மனிதநேயம் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுதான் நாங்கள் பார்த்து வியந்து போகிறோம். மற்ற இந்த வீட்டில் இருக்கிற எந்த ஒரு அலங்கார பொருட்களோ இல்லை வந்து மற்ற எந்த விஷயங்களோ வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல. நீங்கள் காட்டின, எங்கள் மேலே காட்டின அன்பு, பாசம், எங்களுக்கு நீங்கள் உணவு தந்தீங்க, அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டமீல் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா அவங்கள வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கதையில் வந்து இந்த நதீன் கார்டினர் சொல்ல வர விஷயம் இதுதான். உலகத்தில் வந்து எவ்வளோ பிரச்சனைங்க இருந்தாலுமே ஒருத்தரும் பிரச்சனைங்க இருக்கிற ஆளுங்க வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு காட்ட தொடங்கிட்டாங்க, எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போயிடும். ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு மிஸ்ஸஸ் டெல்ஃபோர்டு வந்து ஒரு ஒயிட் பீப்புள், அண்ட் இவங்க டமீல் வந்து அண்ட் அவங்க கூட வந்து பாய்ஸில் நிறைய பேர் வந்து பிளாக் பர்சன்ஸ். ஸோ ஒருத்தர் அன்பு கொடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்ற போது அந்த பிரச்சனை அங்கே இல்லவே இல்லை, அவங்க எல்லாம் ஒத்துமையாக தான் இருக்காங்க. ஸோ மேல் மட்டத்தில் இருக்க சில பேரால் தான் இந்த மாதிரி பிரச்சனைங்க ஏற்படுதுன்றது இதுலேருந்து நல்லாவே தெரியுது. அண்டு முக்கியமாக அந்த கதையில் எனக்கு பிடிச்சிருந்தது என்னன்னாக்கா, அந்த அந்த பையன் வந்து நம்ம ஒரு வீட்டுக்கு இந்த மாதிரி போயிருந்தால் கூட நம்ம வந்து அந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்க பொருட்களை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். பட் ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற அவங்களோட நல்ல உள்ளத்தை வந்து நம்ம அந்த பையன் வந்து பார்த்துட்டு பேசியிருக்கான். அண்டு அந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான், அவ்வளோ நல்ல விலையுயர்ந்த பொருட்கள் அந்த இடத்துல இருந்தும் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு தந்தீங்க, எங்களை கூட்டின்னு வந்தீங்க, உங்களோட நல்ல மனசு தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னது வந்து ரொம்பவே ஹார்ட் டச்சிங் அந்த ஸ்டோரியில். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்டு உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா, இல்லை நான் சொன்னதில் எதனா புரியலனா அது கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அண்டு வேறு எதனா ஒரு ஸ்டோரி நான் போஸ்ட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த ஸ்டோரியோட நேமை வந்து கீழே டைப் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு டைமும் நிறைய கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாமும் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரியை, நான் போடணும்னு நினைக்கிற ஸ்டோரியை வந்து நீங்கள் கேளுங்க. அண்ட் வேறு மாதிரி என்ன வீடியோ பேசினாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். So thank you guys, have a great day, have a great night ahead for you. Bye guys.